Hello guys, welcome to Diamond Gaming. இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் விளையாட போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் கொடுத்த சேலஞ்ச் என்னன்னா, நம்ம இந்த மேட்சை வின் பண்ணி MVP மூமெண்ட் எடுக்கணும். வாங்க, எனக்கு என்னமோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் அதை ஈஸியாக முடிச்சிருவேன்னு. பட் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே போயாச்சு, நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன வெர்ஷன் இன்ஃபோ எடுத்துகிட்ருக்கு. நம்மளுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லக்கியான ஒரு டவுன் இருக்குது, அங்கே விளையாண்டா நாங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த வின்னிங்லாம் நான் எடுத்துருவேன். அது நியூக் டவுன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் நம்மளுக்கு என்ன டவுன் வருதுன்னு. இது வேறு ரொம்ப நேரம் எடுக்குது. இதெல்லாம் கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டா அந்த வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க டவுன் பேர் கிராஷ். ஸோ இந்த டவுனில் தான் அந்த ஹெலிகாப்டர்லாம் எதாவது இருக்குமா என்ன? எஸ் காய்ஸ், இந்த டவுனில் தான். நம்ம லோட் அவுட்டை செக் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஒரு பேஸ் மிதி கத்தி, M4 கோல்ட் பிளேடட் சூப்பரான கன்று, ஸ்கோப்பிங் ஸ்னைப்பர் மாதிரி இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நல்ல ஜூம் கெப்பாசிட்டி இருக்குது, ஃபயரிங் ரேஞ்சும் நல்லா இருக்கும். அவங்க சொல்கிற வழியில் போக வேணாம், ஏன்னா நம்ம வழி தனி வழி. போட்டாங்க கைஸ் நம்மளை. பரவாயில்ல, இன்னொரு தடவை எழுந்து திரும்ப ஓடுறதுல தப்பே இல்லை கைஸ். என்னடா திரும்ப திரும்ப போடுறேன், இருறா. இப்போ பாருங்க கைஸ், ரீலோட் பண்ணுறதுக்கு வேறு ரொம்ப டைம் எடுக்குது. இந்த ரீலோட் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட போட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த வரலாம் இவன் தான் கைஸ் என்ன கொண்டவன், ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். அவங்களாம் கூட்டமாக இருக்காங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே போயிடுறதுனால டக்கு டக்குன்னு போட்டுடுறாங்க. போட்டேன் கைஸ். 3 பேர் இருந்தாங்க, அந்த 3 பேரையும் முடிச்சிட்டோம். கொஞ்சம் கஷ்டமானது என்னென்னா, நம்ம இந்த ஹெலிகாப்டரில் போய் வெயிட் பண்ணுவோம், வராங்களான்னு பார்த்துட்டு வந்து தெரிச்சிடலாம். லோ அமௌண்ட் அதுவே சொல்லும் போது நம்ம இதுக்கு ஒரு ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். வந்துட்டாங்க கைஸ், ஒருத்தன் போட்டான்டா. பரவாயில்ல கைஸ், 18 டைடாக தான் இருக்கும், முடிச்சிடலான்னு எனக்கு என்னமோ தோணுது. ஆனாலும் சொல்கிறேன், இந்த வழியில் போய் பார்ப்போம், பின்னாடி போய் யாரையாவது குத்த முடியுமான்னு பார்ப்போம். உனக்கு என்ன படுத்திலையா கண் இருக்க போகுது? ஓட்டான். இவன் தான் கைஸ், முடிச்சிட்டேன். வேற அங்கே ஒருத்தன் வேறு இருக்கான், ரீலோட் பண்ணிட்டு. மேஜர் ரெசிஸ்ட் அது இது என் கில்லு கணக்கில் தான் வரும். ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, இந்த கை வேற பிசுன்னு விட்டுது கைஸ். ஸ்கோர் ஸ்ட்ரைக் ரெடின்னு காமிக்குது, ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம்னு தோணுது எனக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ஆனாலும் ஒரு UAV அசிஸ்ட் இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம்டா. இருந்தால் போட்டாங்க சாங்க, வந்துட்டான். இங்கே ஒருத்தன் யாரா, நம்ம நண்பா ஒருத்தவன் தான் போட்டிருக்கான். இங்கே ஒருத்தன், அதுக்கப்புறம் சைடில் ஏதோ ஒரு இது கேட்டுச்சு. 2 பேர் இருக்காங்க. முடிச்சாச்சு. இது பேர் தான் பியூரிஃபையர் கைஸ். இது எப்படி தான்னா, இதுலேருந்து இது வரும், டேரெக்டாக எரிச்சிடும் இல்லை. இப்போ நான் 3 கிலோ அடிச்சிருக்கேன், ஆனால் இது குறிப்பிட்ட டைமிங்காக தான் வரும். இது முடிஞ்சிச்சா? நான் இது உள்ளே போகணும். இங்கே ஒருத்தன் 3 கிலோ. மர்சிலெஸ், எனக்கு கொஞ்சம் கூட மர்சியே இல்லைடா. உள்ளே ஒருத்தன் இருக்கிற மாதிரி ஃபீல். இது போட்டேன்.
டபுள் கில் ட்ரிபிள் கில் பேசிக்கர் எதுவாக இருந்தாலும் நான் அடிச்சிட்டேன். ஐயோ போட்டான்டா ஷிட். சாரி கைஸ், நம்மளுக்கு இந்த நிலமை வரும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இங்கே இருக்காங்களா? டே 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 ஏன்டா அடிச்சாச்சு கைஸ், சர்வைவர் வாங்கி வின் பண்ணியாச்சு. விக்ட்ரி என்னதான் ஃபஸ்ட்டு. சாரி கைஸ், MVP மூமெண்ட் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அவன் ஏதோ மிஷின் கன் வச்சிருந்தனால. ஆனாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் ஒரு நல்ல கேமோட ஒன்று பார்க்கும். சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் டி மைண்ட் கேமிங். பாய் கைஸ்.